ஊர்லேருந்து காலையிலேயே அண்ணி வந்தாச்சு. இன்னைக்கு அண்ணி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, 2 தேங்கா, முருங்கக்கா, அப்புறம் புட்டு மாவு. இந்த புட்டு மாவு பத்தி சொல்லியே ஆகணும். எனக்கு டிஃபன்ல ரொம்ப பிடிச்சது இந்த புட்டு தான். புட்டு வந்து நான் நெறைய பாக்கெட் மாவு வாங்கியிருக்கேன். அம்மா வீட்டு பக்கத்தில ஒரு கடையிலேருந்து எப்பவுமே இந்த பாக்கெட் வாங்கி குடுத்துடுவாங்க. பேர் வந்து அஜிமான்னு போட்டிருக்கு. சரியா, புட்டு அவ்ளோ சாப்பிட்டா ரொம்ப நல்லாருக்கும். 2 பாக்கெட் அங்கருந்து குடுத்துட்டுருந்தாங்க. அப்படியே எங்க வீட்டுக்காரங்களும், பையனுமா சேர்ந்து அரிசி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரேஷன் கடையில போயிட்டு மாச கடைசியில தான் எப்பவுமே அரிசி வாங்குவோம். போன மாசம் ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு மறந்து போயிடுச்சு. போன மாசம் அரிசிய மிஸ் பண்ணிட்டோம். அதனால இந்த மாசம் கரெக்ட்டா ஞாபகமா வச்சு வாங்கிட்டோம். மாச கடைசில வாங்கும்போது கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்கும். இந்த மாசம் ரேஷன் அரிசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க காட்டுக்கு 20 கிலோ அரிசி, அதுல 5 கிலோ கம்மி பண்ணிட்டு 5 கிலோ கோதுமையும் அதுக்கு பதில் வாங்கிட்டோம். கூடவே பாம் ஆயில், சர்க்கரைலாம் வாங்கிட்டோம். எங்க ஊர் கோணத்துல பாயாச கடை இருக்குது. எங்க வீட்டுக்காரங்க ரேஷன் வாங்கிட்டு வரும்போது பாயாசம் பார்க்கும்போது அடை பாயாசம் மட்டும் இன்னைக்கு இருந்துச்சுது. மீதி பாயாசம் எல்லாமே தீந்துருச்சுன்னு சொல்லி அத மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. மிலோ பாப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு வீட்ல நெறைய துணி துவைக்கிறதுக்கு வரும். எல்லாமே கையில தான் துவைப்பேன். நல்லா துவைச்சு காய போட்டாச்சு. பிள்ளைங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கு